10 தேர்தல் படுதோல்வி பழனிசாமி என்று பெயரெடுத்த பழனிசாமி சொல்கிறார், அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள மாட்டோம், கட்சி நன்றாகத்தான் இருக்கிறது என்று. அப்படி கட்சி நல்லா இருந்தால் ஏன் பழனிசாமி உன்னுடைய தலைமையில் நீ கண்ட அத்தனை தேர்தலையும் படு தோல்வியை சந்திச்ச சொல் பார்க்கலாம். இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம்தான் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் உருவாக்கி அதற்கு உண்மையான தொண்டர்களை உறுப்பினராக இணைத்து கட்சியை வழிநடத்தி ஆட்சியில் விட்டவர் புரட்சித் தலைவர். அதன் பிறகு வந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி ஒரு வலுவான இயக்கமாக உருவாக்க வேண்டும் என்று தன்னை வருத்தி தன் வாழ்க்கையை இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து பல முறை அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்தி தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் அதிமுக என்றால் பிரிக்க முடியாத ஒரு இயக்கமாக வளர்த்துவிட்டு சென்ற இதய தெய்வம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்திய இந்த நன்றி கெட்ட துரோகி எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நிச்சயமாக விரட்டியடிக்க வேண்டும். என்றைக்கு 2017 அதிமுகவினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தாரோ அன்று முதல் இன்று வரை இந்த இயக்கம் மீள முடியாத ஒரு துயரமான இடத்தில்தான் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. இவர் கண்ட அத்தனை இடைத்தேர்தலும் அத்தனை சட்டமன்ற தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தலிலும் படு தோல்வியை இந்த இயக்கத்திற்கு கொடுத்து விட்ட பிறகு கூட ஏன் திருந்தாமல் மேலும் மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் விலக்கி வைத்துவிட்டு தான் மட்டுமே அதிமுக என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி கெட்ட துரோகியை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்கள் உறுதியாக நிச்சயமாக பழனிசாமி விரட்டித்தான் அடிப்பார்கள். அதில் சந்தேகமே இல்லை. என்றைக்கு எத்தனை நாட்கள் கடந்தாலும் சரி உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கக்கூடிய நிரந்தரமாக விரட்டியடிக்கக்கூடிய நபர். ஏனென்று சொன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோகம் வரலாற்றில் எழுதிவிட்டது. இது யாருக்கும் பாடமாகாமல்லாம் இல்லை. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி என்றால் இப்படித்தான் அவர் இருப்பார் என்ற ஒரு முத்திரையை அவர் பதித்து விட்டார். அந்த பழனிசாமியை வைத்துக்கொண்டு அதிமுக நிச்சயமாக ஒரு துளி அளவு கூட வளராது, வளர்ச்சி பெறாது என்பதுதான் உண்மை. கழகத்தை இராணுவ கட்டுப்பாட்டோடு வழிநடத்திய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவரிடத்திய பாடம் பயின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற அத்தனை சஞ்சலங்களையும் அடக்கி கொண்டு எங்கேயும் வெளிக்காட்டாமல் இந்த இயக்கம் எப்படி இராணுவ கட்டுப்பாட்டோடு மீண்டும் வளர வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்து கொண்டு இயக்கம் இணைய வேண்டும், இணைந்தால்தான் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு திடமான கருத்துக்களை தொண்டர்கள் மத்தியிலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியிலும் சரி சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தலைவராக வர வேண்டுமா, ஒரு தருதலை தலைவராக வர வேண்டுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இன்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை நிச்சயமாக ஒரு நாள் உருவாகும். அதுவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் போராடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். போராட்டம்தான் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியை தரும் என்று சொல்லிக்கொண்டு வயலில் வேலை செய்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய பணிதான் எப்பொழுதுமே ஓய்வதில்லை. அரசியல் பணி இருந்தாலும் சரி, விவசாய பணி இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் எங்களுடைய பணி அதிமுக மீது தான் இருந்து கொண்டு இருக்கும் என்பதற்கு இந்த காணொளி மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும்.